சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழினம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஹம்டி ஃபஸ்லீன் எனப்படுகின்ற 3 வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய 2 கிட்னிகளையும் வெட்டியெடுத்த போது லாவகமாக அந்த கன்சர்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சிந்துஜா எனப்படுகின்ற பெண் 2024 ஆண்டு 7ஆம் மாதம் 27ஆம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு 12 மணிக்கு அது அனுமதிக்கப்பட்டு காலமை 7 மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை. அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும். அதனால் தான் நான் சிறை சென்றேன். பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த தாயினுடைய மரணம் சம்பந்தமாக கேளுங்க என்று. அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு 5 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான். இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கும் உட்படுத்தவில்லை. ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்குகளை பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாருடன் 30 கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங்கை கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள். அந்த குழந்தை இறந்தது அந்த தாய். இப்போது அந்த 4 மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கர்ப்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் மூலமாக இறந்திருக்கிறார். ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதானமான வைத்தியசாலை. சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன். அங்கே நாங்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி எனப்படுவரை கடந்த கால கள்ளர்களை பிடிப்பது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். 2015ஆம் ஆண்டு எனது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் 2009ஆம் ஆண்டு வெளியால் வந்து CNN தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார். LTTயினால் தான் சொல்லப்பட்டு தான் புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது. என்னுடைய தந்தை மறுபடியும் சொல்லுகிறேன், கன்சர்ட்டில் பதிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தந்தை 2009ஆம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வயிற்றிலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலை கொண்டு வர காணாமல் ஆக்கப்பட்டிருக்கார். இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து இராணுவத்திடம் கொடுத்திருக்கிறோம், டிராக்டர்களில் கொடுத்து சௌரங்களை கொடுத்திருக்கிறோம். எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடன் அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன், வைத்தியசாலைக்கு அடித்த செல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா? பரவாயில்லை, நீங்கள் அதுக்குரிய பதிலை தருவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையும் ஜாழ்ப்பாண தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே சாவச்சேரி என்ற ஒரு வைத்தியசாலை இருக்கிறது. சுகாதார அமைச்சரிடம் என்னோட கேள்வி கேட்க விருப்பம். இன்னும் ஒரு கிழமைக்கு முன்னதாக டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். வித் ரீப்ளேஸ்மெண்டோட ஒரு பபசரா என்ற சிங்கள பெண்ணை உடனடியாக தெற்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி. ஆனால் அந்த கடிதத்திலே வித் ரீப்ளேஸ்மெண்ட் எழுதியிருக்கிறது. அங்கே இருக்கிற வைத்திய அதிகாரி மாட்டன் என்று சொன்ன மாட்டன், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டராக எனக்கு தெரியும் ஒரு வைத்தியசாலை வைத்திய அதிகாரி விரும்பாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இந்த டிரான்ஸ்ஃபரும் நடக்க முடியாது. HRIMS சிஸ்டம் இருக்கிறது. ஆனால் ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் என்ன இருக்கிறார், தன்னுடைய அதிகாரத்தில் அவர் ஒரு சிங்களவர், தன்னுடைய அதிகாரத்திலே சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து அந்த பவசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார். அது சம்பந்தமாக டிசிசி கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்லுகிறார்கள். இனம் மதம் என்று சொல்லுகிற ஒரு விகாரையை இடிக்கக்கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு தமிழன், யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரே ஒரு தமிழன் ஒரு விகாரையை இடிக்கக்கூடாது. இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையுமே காணவில்லை. கேஸில் கட்டப்பட்ட கையெட்டி விகாரையை இடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியும் கேட்டு அரசியல்வாதியிலிருந்து தனித்து நிற்கிறேன். ஒரு சமூகத்தின் மதத்தையும் ஒரு சமூகத்தின் உணர்வையும் மதிக்க தெரிஞ்ச ஜாழ்ப்பாண தமிழன் தேசிய தலைவன் என்ற வரலாற்றில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் தயாராக இருக்கிற ஒரு தமிழன். மறுபடியும் சொல்கிறேன், வடக்கு கிழக்கிலே வைத்தியசாலையில் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்டி ஹமில்டீன் என்ற குழந்தை இன்று வரை தன்னுடைய கொலைக்காக அவருடைய தந்தையார் ஒரு முஸ்லீம் தந்தையார் சுகாதார அமைச்சுக்கு வெளியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார். எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது? இதையும் விட ஜாழ்ப்பாணத்திலே ஒரு போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன்ட் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுடைய உங்களை நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன், தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ஜாழ்ப்பாணத்திலே போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லாத வைத்தியர் டாக்டர்
டி சத்தியமூர்த்தி அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை, முள்ளிவாய்க்காலிலே என்னுடைய உறவுகள் சாகவில்லை என்று சொன்னதற்கு பரிகாரமாக கேபினெட்டில் கொடுத்து போர்ட் சர்டிபிகேஷன் கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அமர்த்தி வந்திருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்கிறேன், தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார், தான் கண் வைத்தியசாலையை கட்டப்போகிறேன், என்னுடைய சொந்த சகோதரங்கள் டயஸ்போராவை காசு அனுப்புமாறு. அது எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியுமா? அது சம்பந்தமான எந்த நடவடிக்கை இப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சு, எங்களுடைய சுகாதார அமைச்சர், நான் அனுமானிக்கிறேன் தங்கமுத்து சத்தியமூர்த்தியுடனும் சுவிஸிலே இருந்து வந்திருக்கின்ற அவருடைய அடியாட்களுடன் சேர்ந்து மறுபடியும் ஒரு டீல் அடித்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலே கருப்பு பணமாக எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வைத்தியசாலையிலே வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு. அதேபோல் இவ்வாறான விடயங்கள் கணக்கை இருக்கிறது. ஒதுக்கப்பட்ட வினாடி 8 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்க தயாசிரி அம்மை அவர்களுடைய வினாடி 2 நிமிடங்கள் இருக்கிறது. தயவு செய்து அதை தரவும். அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் 25 வழக்குகள் வேண்டினால்தான் சாவச்சேரி வைத்தியசாலையை உலகமே திரும்பி பார்த்திருக்கிறது. இப்போது 4 கன்சல்டன்ட்கள் விட்டிருக்கிறார்கள். 3 பேர் எஸ்ஆர் சீனியர் ரெஜிஸ்ட்ரார் எனப்படுகின்ற லிஸ்டிலே அவர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனால் அந்த வைத்தியசாலை மறுபடியும் போகும். 2014ஆம் ஆண்டு 400 மில்லியன் ஒதுக்கப்பட்டு அதிலே 200 மில்லியன் சம்பந்தப்பட்ட இன்னொரு இப்போது பாராளுமன்றமாக இருக்கிறவர் வவுனியா வைத்தியசாலைக்கு அந்த காசை சூறையாடி, ஆனால் அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை. நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் என்று வந்த நாங்கள் இப்போது கல்லறை பாதுகாக்கிறோம். முடிந்தால் உங்களால் தங்கமுத்து சத்தியமூர்த்தியினுடைய வெல்ஃபேர் சொசைட்டியில் இருந்து அவர் எவ்வளவு பணம் வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறார் என்பதை உங்களால் முடிந்தால் செய்ய முடியுமா இருந்தால் நான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு நான் கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன். ஏனென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழ் பேசுகிற இனம், நாங்கள் ஒரு வேறு மொழி பேசுகிற இனம், ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம். அதனால் தான் சொன்னேன், ஒரு நிமிடம் தாருங்கள், அதனால் தான் சொன்னேன் இன மத பேதமின்றி நாங்கள் ஒன்றாக வாழுவோம் என்று. நன்றி. இந்த உயரிய சபையிலே இன்னும் 77வது நாளுக்கு பிறகு சுதந்திர தினத்திற்கு பிறகு உண்மையான சுதந்திரத்தை உணர்வதாக நான் விளைகிறேன். ஏனென்றால் 77 நாட்களுக்கு பிறகு எனக்கு கதைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.